ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொழுவதற்குரிய இடம் வீடல்ல, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அல்ல, மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்தை பாருங்கள். மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரால் நடக்க முடியாத பள்ளியை நோக்கி என்று இருந்த போதும் கூட 2 தோழர்களுடைய தோல் மாட்டில் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவன இழுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உம்மி மக்தூம் கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், இரவுடைய நேரத்தில் என்னால் வீதிகளில் நடந்து வந்து பள்ளியில் தனியாக தொழ முடியவில்லை, கண் தெரியாது, எப்படி வருவேன்? அல்லாஹ்வுடைய ரசூலை, எனக்கு வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி உண்டா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எனக்கும் உங்களுக்கும் அந்த கேள்வி பொதுவானது, அதானுடைய சப்தம் கேட்கிறதா? அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த கண் தெரியாத நபித்தோழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை தோழரே, வந்துவிடு பள்ளிக்கு, மஸ்ஜிதில் தொழு. அல்லாஹு அக்பர். ஹாஃபிலு அலா ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளிவாசலில். இந்த ரமதானுடைய நேரத்தில் ஒருவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் தொழ மாட்டான். ரமதானிலே தொழாதவன் மற்ற மாதங்களில் தொழுவானா? ஆனால் தொழுகையை மறந்து குஃப்ரில் சென்றிருந்தால் விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வை நோக்கி, தொழுகையை ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்வுடைய மகிழ்ச்சியுடைய அடிப்படை, அதுதான் இந்த உலக வாழ்வின் மறுமுலக வாழ்வின் வெற்றியின் அடிப்படை. ஹய்ய அலா ஸலாஹ், தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள். 3வது, குர்ஆனை எடுங்கள். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி, ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அந்த ரசூலுக்கு குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரமதானுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, நோன்பும் குர்ஆனும் இணைத்து சொன்னார்கள். நாளை மறுமையில் அடியானுக்காக வாதிடும் தந்தை தாய் உறவுகள் விரண்டு ஓடி எந்த ஒரு செயலும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளில் குர்ஆன் வரும். யா அல்லாஹ், இரவில் ஓதினான், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை இவனுக்கு பரிந்துரை செய், பரிந்துரையை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று குர்ஆன் நிற்கும். நோன்பு வரும், யா அல்லாஹ் இவன் தாகித்திருந்தான், இச்சைகளை விட்டு விலக்கி இருந்தான், என் சிபாரிசை அங்கீகரித்துக்கொள் என்று குர்ஆன் நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக, நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து சொன்னார்கள். வகதாலிக உஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, எம்முடைய கட்டளைகளில் இருந்து உயிரை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று குர்ஆனை உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான். இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா? உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாகுபவர்கள். உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் அவர்கள்? குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம்தான், குர்ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம்தான், நாவுகளால் குர்ஆனை மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத மரணம்தான்.